மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். நேற்று கூட தருமபுரியில சௌமியா அன்புமணி அவர்கள் பேசினாங்க. ஈகோசைட் ஜெனோசைடுன்னு சொன்னாங்க. ஈகோசைட்னா இந்த மேகதாது அணை கட்டுற இடத்துல 12,500 ஏக்கர் காடு, அடர்த்தியான காடு, வனப்பகுதி, புலிகள் சரணாலயம், யானைகள் சரணாலயம், 4 கொம்பு மான்கள், இதெல்லாம் ஏகப்பட்ட கரடிகள்லாம் இருக்கு. அவ்வளவு பெரிய வனம், 300 வருஷம் பழமையான மரங்கள், இதெல்லாம் அழிச்சு டேம் கட்ட போறாங்களாம். இது நம்முடைய சூழியல அழிக்கிறது, சுற்றுச்சூழல் காடு அழிக்கிறது, பயோடைவர்சிட்டி, இக்காலஜி, என்வாயர்மெண்ட் எல்லாம் அழிச்சு ஒரு டேம். அதனால்தான் அது ஈகோசைடுன்னு சொன்னாங்க. அடுத்தது சொன்னாங்க, இலங்கையில தமிழர்களை இனப்படுகொலை செய்த சிங்களக்காரர்கள் கொத்து குண்டுகளை போட்டு கொலை பண்ணாங்க, கொத்து கொத்தா கொலை பண்ணாங்க. தமிழ் இனமே அழிஞ்சிடணும்னு குண்டு போட்டு கொலை பண்ணாங்க. இங்க கர்நாடகாவில் என்ன பண்றாங்க? இப்போ நமக்கு தண்ணி கொடுக்காம, தண்ணி வரலன்னா நமக்கு என்ன கிடைக்காது? சோறு கிடைக்காது. சோறு கிடைக்கலன்னா நம்ம வாழ முடியுமா? இது தமிழர்கள், தமிழ் இனத்திற்கு எதிரான ஒரு செயலா நான் பார்க்கிறேன். இதுவும் ஒரு வகையான இனப்படுகொலை தான், மெதுவா செய்யற இனப்படுகொலை. அதனால இந்த அணைய கட்ட விடக்கூடாது. நாம் எல்லோரும் ஓர் அணியில இருக்கணும். இந்த கட்சி, அந்த கட்சி, இந்த ஜாதி, இந்த மதம், எந்த அதெல்லாம் எதுவும் கிடையாதுயா. நம்ம பிரச்சனையா? உங்க பிரச்சனை, உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனை. நமக்கு நாளைக்கு குடிக்கிறது தண்ணி வராதியா, சோறு கிடைக்காதியா. இன்னைக்கு எழுந்து வாங்க, கோபப்படுங்க, ஆத்திரப்படுங்க. அதாவது சமீபத்தில் ஒரு ஆட்சி மாற்றமே சோசியல் மீடியா மூலமா தமிழ்நாட்டில் நடந்தது. சோசியல் மீடியா மூலமா ஒரு ஆட்சி மாற்றத்தை நீங்க கொண்டு வந்தீங்க. அதேதான் நான் கேட்கிறேன். இந்த மேகதாது அணையை சோசியல் மீடியா மூலமா, பதிவு மூலமா உங்களால் தடுக்க முடியாதா? முடியாதா? நிச்சயமா முடியும், நிச்சயமா முடியும். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பதிவு போடுங்க, ரீல்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதெல்லாம் நான் பேசுற வச்சிட்டீங்க நீங்க என்ன? இதெல்லாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா இப்படி இருக்கிற ஜென்சின்னு சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கு இது புரிதல் இருக்கணும். ஏன்னா சில பேர் கேட்கிறாங்க, ஏன் கர்நாடகால டேம் கட்டினா கடல்ல போற தண்ணி தானே, அது ஏன் கட்டி சேமிக்கலாமே? கர்நாடகா பத்தி அவங்களுக்கு தெரியல. கடந்த கால அனுபவம் எங்களுக்கு இருக்கு. 1995 கடுமையான வறட்சி தமிழ்நாட்டில். அப்போ நம்ம தண்ணி கேட்கிறோம். இடைக்கால தீர்ப்பு 2205 டிஎம்சி 91 இடைக்கால தீர்ப்பு. அந்த இடைக்கால தீர்ப்பின்படி நமக்கு தண்ணி கொடுக்கணும், கொடுக்கல, வறட்சி. நம்ம கேட்கிறோம், எங்களுக்கு கிட்டத்தட்ட 12 டிஎம்சி தண்ணி வேணும். சண்டை போற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிறகு நாம உச்சநீதிமன்றம் போறோம். உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க? கர்நாடக அரசு உடனடியாக 12 டிஎம்சி தண்ணி திறந்து விடு. யாரு? உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசிடம் கேட்கிறது, ஆணையிடுகிறது. கர்நாடகா அதை மதிக்கல. நினைச்சு பாருங்க, ஒரு மாநிலம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு மாநிலம். பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு வேற வழி இல்லாம நரசிம்மராவ் பிரதமரா இருந்தார். அப்போ அவர்கிட்ட சொல்லி டைரக்ட் பண்ணி, நீங்க 2 மாநில முதலமைச்சரை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணி விட சொல்லுங்க. பிறகு அவர் பேச்சுவார்த்தை நடத்தி 5 டிஎம்சி தண்ணி விட்டாங்க. இப்படி இருக்கிற கர்நாடகா, நம்ம கிட்ட கேட்காம 3 டேம் கட்டின கர்நாடகா, இப்ப 4வது டேம் கட்ட துடிக்கின்ற கர்நாடகா, ஏதாவது ஒரு தீர்ப்பை மதிப்பாங்களா? நியாயத்தை மதிப்பாங்களா? நீதியை மதிப்பாங்களா? ஒப்பந்தத்தை மதிப்பாங்களா? எதையும் மதிக்க போறது கிடையாது. அதனால்தான் நான் சொல்றேன், நம்ம வேகமா இது மீண்டும் சொல்றேன், இது எந்த கட்சி ஜாதி பிரச்சனை கிடையாது. இது நம்முடைய ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தினுடைய பிரச்சனை, ஒவ்வொரு எதிர்காலத்தினுடைய பிரச்சனை. அந்த வகையில தான் நாம் எல்லோரும் ஒன்று சேரணும். எனக்கு